ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்திலும் தெய்வ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாய் இந்த நாள் ஆராதனையில் அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் நீங்கள் திரும்பி செல்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் இந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து செல்வீர்கள். அந்த எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆராதனையில் அவர் நம்மத்திலே அசைவாடி அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய பாடல். வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் உண்டு, அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லி அந்த உன்னதமான நாமத்தை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமி எல்லாரும் சேர்ந்து வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே இந்த உலகத்திலே வல்லமையான ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து. நல்ல சத்தமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது இயேசுவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையினாலே நாம் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி அவரை நாம் ஆராதிப்போம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தினாலே எல்லா செய்வினை கட்டுகளும் எல்லா மந்திர வல்லமைகளும் முறிந்து போகும். இயேசுவின் நாமம் அதிகாரமுள்ள நாமம். பிசாசை துரத்தக்கூடிய வல்லமையுள்ள நாமம்.
பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை நாமமே அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் விடுதலை இல்லை நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டு. எல்லா தீமைகளையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். தீமைகளை நன்மையாய் மாற்றக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை அண்டிக் கொண்டவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய நாமத்தினாலே அடைக்கலம், அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இன்று ஒரு அற்புதம், எல்லா தீமையும் நன்மையாய் மாறக்கூடிய இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையோடு நல்ல கரம் தட்டி, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்க சத்தம் உயரட்டும். இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன். அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்த வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜீவனும் நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு பரலோகத்திற்கு செல்ல வேறு வழி இல்லை நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கு. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் உண்டு, தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமம்
நாமத்தில் அற்புதம் நடக்கும். இந்த காலை நேரத்தில் ஆராதனை வேளையில எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமம், ஜெயமுள்ள நாமம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. உங்கள் காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம், எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவ பிரசன்னம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அவர் நாமத்தில் அற்புதம் இன்றைக்கு நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் எமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு ஒரு நாமம் இல்லை, நமக்கில்லையே. நம் காரியம் நல்ல நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில என் காரியம் ஜெயமா முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவின் நாமம் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நடக்கும். நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் எல்லாரும் இணைந்து ஒரு ஏகமாய் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு நாமம் உயரட்டும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம். இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நீங்கள் உங்கள் நாவில உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார். இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. எல்லா இருளின் வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய இயேசுவின் நாமம் தீமையான காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுகிற நாமம், சாபங்களை முறிக்கிற நாமம், பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் எல்லா பிசாசின் வல்லமைகளில் இருந்து, எல்லா சாப கட்டுகளில் இருந்து, மந்திர வல்லமைகளில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் எனக்கு போதும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே இந்த பூலோகத்தில் வல்லமையுள்ள நாமம் எங்கள் தகப்பனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம். எங்கள் தகப்பனாகிய இயேசுவின் நாமம் அது வல்ல பெருநாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரையும் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு நடக்கும், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை நேரத்துல என் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கேட்கிறப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டம் மாறட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த தரித்திரம் மாறட்டும், இந்த சாபம் மாறட்டும், இந்த அசுத்தம் நீங்கட்டும், இந்த அருவருப்பு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கடன் பாரம் நீங்கட்டும். அவர் நாமம் அது வல்லமையுள்ள நாமம், அது மகிமையுள்ள நாமம், அது பரிசுத்தமுள்ள நாமம். எஸ், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் உயரட்டும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அப்படி எல்லாரும் வாய்களை திறந்து அப்படி நல்ல சத்தமா கர்த்தரை துதிங்க. உங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க, துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால உண்டாகிற விடுதலை, இயேசுவின் நாமத்தினால கிடைக்கக்கூடிய அந்த நன்மை, உங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Hallelujah. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்புவித்துக் கொள்வதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா என்று சொல்லி சில நேரங்களில் மனிதர்களை தேடி சொல்லுகிறோம். ஏதோ என்னென்ன காரியங்கள் எல்லாமோ நம்ம செய்து பார்க்கிறோம். ஆனால் அதுல ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி. வேதம் சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். அவருடைய நாமத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்துல எந்த காரியத்துல நீங்க தோற்று போன நிலையில இந்த காரியம் என் வாழ்க்கையில நான் ஜெயத்தை பார்க்க முடியல, இதுல நான் தோற்று போய்கொண்டே இருக்கேன்னு சொல்லி தோல்வியோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல இப்பொழுது அந்த காரியத்தை குறித்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்கள் காரியத்தில் அப்படியே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். Thank you Jesus. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள். சொல்லுங்க, அவர் நாமத்தில் பேய்கள் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள். நான் விடுதலை அடைவதற்கு, விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற எங்கேயும் விடுதலை இல்லை. விடுதலை தேடி எங்கெங்க போய் கொண்டிருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை. எஸ், ஹல்லேலூயா. நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. 12 வருடமா பெரும்பாடோடு கூட இருந்த அந்த ஸ்திரீ எத்தனையோ வைத்தியர்களை, எத்தனையோ நபர்களை சந்தித்து எப்படியாகில இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி பல காரியங்களை செய்து பல முயற்சிகளை எடுத்து எல்லாவற்றிலும் தோற்று போன நிலையில இயேசுவின் இடத்தில் ஓடி வந்த பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு என்கிற அந்த வலிமையுள்ள நாமத்தினாலே அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில பல தோல்வியோடு கூட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகிற அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா கரங்களை தட்டி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கரங்களை தட்டி அந்த விடுதலையை அனுபவியுங்க. அந்த விடுதலையை ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில் கட்டுகளும் முறியட்டும். செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு மீட்பு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து நாம் விடுதலை ஏகோபித்து வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. உங்க சத்தம் அவர் நாமம். ஆமென். இயேசு கிறிஸ்து. எஸ், ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். தகப்பனே, இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில உம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை, உம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த தேவ பிரசன்னம், அந்த அற்புதத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்வதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில செயல்படுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்பொழுது செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகிற அந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகிற அந்த சுகம், இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமங்களுக்கும் மேலான எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் சபையாய் உயர்த்துகிறோம், நாங்கள் குடும்பமாய் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமம் உயரட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். Thank you Jesus. Hallelujah. அப்படி எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி Thank you Lord. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகிற அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டீர்கள். விசுவாசிங்க, நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த நன்மையை நீங்க அனுபவிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க பலவீனம் மாறி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த போராட்டம் நீங்கி இருக்கிறது. இனி அந்த சத்துரு உங்களை தொடர்வதில்லை. இனி அந்த வல்லமைகள் உங்களை பின் தொடர்வதில்லை. உங்களை பின் துரத்தி கொண்டு வந்திருந்த எல்லா பார்வானின் வல்லமைகளையும் தேவன் அவனுடைய உருளைகளை கலந்து விழ பண்ணி அவனை முற்றிலுமாய் முறியடித்து விட்டார். இனி சத்துரு உங்களை பின் தொடர்வதில்லை. சத்துருவினால் உண்டான நெருக்கம் இனி உங்க வாழ்க்கையில இனி உங்களை பின் தொடர்ந்து வருவதில்லை. ஆகவே எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காக கர்த்தரை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே
ஹalleluya. எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதோடு பரலோக மகிமை இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாவே ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரை. சொல்லுங்க, பெருங்காற்று பெருங்காற்றும் அடங்கி உங்க வாழ்க்கையில வீசுகிற பெருங்காற்று அது அடங்கி போகும். திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரை. இன்னொரு விஷயம், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் 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 அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை அசைத்து யாவே ஹalleluya யாவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள தெய்வமே, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ சிருஷ்டிகளும் வணங்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நல்ல உங்க வாய்களை திறந்து கம்பீர முழக்கமாய் சத்தத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya.
Jesus. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்க நாமம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை சபையாய் இணைந்து நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஐயா. உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கே எங்கள் ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது கர்த்தாவே பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். எங்களை சுகமாய் வாழ வைக்கக்கூடிய நாமம், எங்களை சுகமாய் வாழ வைக்கக்கூடிய நாமம் உம்முடைய நாமம் ஐயா. அந்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினால எனக்கு ஆறுதல் உண்டு, உங்க நாமத்தினால எனக்கு அடைக்கலம் உண்டு, உங்க நாமத்தினால எனக்கு பாதுகாப்பு உண்டு, உங்க நாமத்தினால எனக்கு ஆதரிப்பு உண்டு. கர்த்தாவே என்னை ஆதரிக்கிற ஒரே ஒரு நாமம், என்னை அரவணைக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உங்க நாமம் உயரணும். Yes mighty Lord. இன்று மேன்மை அடையணும். Yes, இந்த சபையில இந்த ஆராதனை நேரத்துல உங்க நாமம் உயரட்டும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். Yes mighty Lord. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை, பரிசுத்தமுள்ள பிதாவை, இயேசு மகாராஜாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுதும் எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகள், எங்கள் ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.